ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொம்மி சித்தார்த் சீரியலில் ஒரு அதிரடியான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே பார்த்தோம்னா நம்ம சித்தார்த் தாத்தா ரெண்டு பேரையுமே அந்த பொம்பளை இல்லாமல் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் ராணி சித்தார்த்தையும் தாத்தாவையும் தன்னை அர்ப்பணித்து காப்பாற்றிட்டாங்க. கிட்டத்தட்ட ராணி தான் இப்போ போராடிட்டு இருக்காங்க. உடனே சித்தார்த் தாத்தா ரெண்டு பேருமே அடித்து பிடிச்சி நம்ம ராணியை ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பிரில்லியண்டாக காப்பாற்றிட்டாங்க நம்ம ராணி. ஸோ எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் ராணிக்காக அழலைன்னா அழுதுட்ருக்காங்க. ஐயோ, நம்ம எல்லாரையும் காப்பாற்ற போயிட்டான், ராணிக்கு இப்படி ஆயிடுச்சு தாத்தா, ராணி பாவம் தாத்தா, இப்போ வரைக்கும் நம்ம குடும்பத்துக்காக இவ்வளோ பண்ணியிருக்கா, இப்போ வயிற்றில் வேற குழந்தை இருக்குது தாத்தா, நான் இப்போ எப்படி ராணியை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி சித்தார்த் அழுது புலம்பிட்டு இருக்காங்க. ஒரு பொருளால் தான் ராணியை நிறைய இடத்துல அப்படி பண்ணியிருப்பாங்க. ஸோ டாக்டர்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு தோட்டமாக எடுத்து வெளியில் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராணி கண் முழிக்கிற மாதிரியே இல்லை. உடனே டாக்டர் வெளியில் வந்தது. டாக்டர், என் ராணிக்கு என்ன ஆச்சு, ராணி நல்லா இருக்கால அப்படின்னு சித்தார்த் கேட்டதும், என்ன மன்னிச்சிடுங்க சார், இப்போதைக்கு எங்களால் எதுவுமே சொல்ல முடியாது, இதுக்கான ஒரே ஒரு வழி இப்போவே அவங்களுக்கு நாங்கள் உடனடியாக சிகிச்சை கொடுத்தே ஆகணும். முக்கியமாக அவங்க ரொம்பவே சீரியஸான கட்டத்தில் இருக்காங்க. அதனால் நான் சொல்கிற டாக்டர் வந்தால் மட்டும்தான் அவங்கள காப்பாற்ற முடியும் அப்படின்னதும், டாக்டர் இங்கே பாருங்கள், யாராக இருந்தாலும் நான் எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்துடுறேன், எப்படியாச்சு ராணியை காப்பாற்றுருங்க டாக்டர். ஆமாம், அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கள், நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னதும், நாங்கள் ஃபோன் போட்டு சொல்லிட்டோம் சித்தார்த், அவங்கள பாதுகாப்பாக நீங்கள் தான் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னதும் சித்தார்த்தும் சரின்னு சொல்லிட்டு நேராக வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் ராணி சுயநினைவென்று இருக்காங்க. இதே டைம் அந்த மீன் இருக்காங்க இல்லையா, அவங்களோட கதையை முடிச்சுட்டு தான் நம்ம பொம்மையும் தப்பிச்சிடுறாங்க. ஸோ ராணியை இந்த நிலைமையில் பார்த்து பொம்மி கடந்து அழுதுன்னா அழுதுட்ருக்காங்க. இந்த பக்கம் நேராக ராணி கிட்ட ராணி எழுந்திரி ராணி, நான் உன் பொம்மியக்கா வந்திருக்கேன், எழுந்திரி அப்படின்னு போது ராணிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உணர்வு வர ஆரம்பிக்குது. ஸோ ராணி கண் முழிச்சிடுறாங்க. அக்கா வந்துட்டியாக்கா, எனக்கு தெரியும்க்கா, நீ என்ன காப்பாற்ற வருவேன்னு தெரியும், அதான்க்கா நான் இப்படி முடிவெடுத்தேன். இங்கே பாரு ராணி, உன் வயிற்றில் குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சும் நீ எதுக்காக ராணி இப்படி அவசரமான முடிவெடுத்த? இப்போ நீயும் குழந்தையும் மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிட்டு இருக்கீங்க ராணி அப்படின்னு போது, அதான் நீ இருக்கியக்கா, நான் போனாலும் தாடிக்கரனை பார்த்துப்பல அப்படின்னது. ஐயோ ராணி, நான் இருக்கிற நிலைமை வேற, நீ இருக்கிற நிலைமை வேற ராணி, புரிச்சுதான் பேசுறியா அப்படின்னு அந்த இடத்துல பொம்மி கேட்டதும் இந்த பக்கம் ராணி அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு ராணி, இதுக்கான ஒரே ஒரு வழி, ஒன்று நீ இருக்கணும், இல்லைனா நான் இருக்கணும். இப்போ என்னோட சக்தியை வச்சு நான் உன்னை காப்பாற்றலாம், என் ஆன்மாவை நான் உனக்கு கொடுத்தேன்னா அதுக்கப்புறமா நீ பழையபடி பொழைச்சிடுவேன், நான் இந்த பிரபஞ்சத்தை விட்டு போயிடுவேன் ராணி, உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பொம்மி பேசிட்டு இருக்காங்க. ஐயோ அக்கா, நீ மட்டும் என்னை விட்டு போயிடாதக்கா, நீ இல்லைன்னா நான் எப்படிக்கா வாழ்வேன்? இங்கே பாரு ராணி, இப்போ நீ மட்டும் இல்லை, உன் வயிற்றில் நம்ம பாப்பாவும் இருக்குது, நீங்கள் ரெண்டு பேரும் பொழைக்கணும்னா எனக்கான நான் இந்த பிரபஞ்சத்தை விட்டு போகிறது தான் சரி, அதனால் முடிவு பண்ணிட்டேன், நான் என்னோட ஆன்மாவை கொடுத்து உன்னை காப்பாற்ற போகிறேன், நீ கண் முழிச்ச அடுத்த நொடியே நான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்க மாட்டேன் அப்படின்னதும் ராணி அழுதுட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சித்தார்த் அந்த டாக்டரை கூப்பிட போயிருப்பாங்க. அப்போ வார வழியில் கொஞ்சம் அடியாட்கள் வழி மறித்து டாக்டரை வரவிடாமல் பண்ணுறாங்க. உடனே நம்ம சித்தார்த் மாசா, டாக்டர் நீங்கள் கிளம்புங்க, நான் இவங்க ஒவ்வொருத்தங்களையும் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கிற அடியாட்கள் எல்லாரையும் சித்தார்த் அடியடினா அடித்து துவம்சம் பண்ணிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம டாக்டரும் நேராக ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சு.